ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்க கிட்ஸுக்கு ஹெல்த்தியாக என்ன ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு வாட்டி இந்த அவல் லட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள், என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அவல் லட்டு செய்யறதுக்கு நான் ஒரு பேன் எடுத்துக்கிறேன். இதில் 1/4 கப் கிரவுண்ட்நட் எடுத்துக்கிறேன். இது கூடயே 1/4 கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த மெஷரிங் கப் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் இதே மெஷர்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது 2 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் லைட்டாக குக் ஆகட்டும். அதே கப்பில் 1 கப் அவல் எடுத்துக்கிறேன். நான் ஒயிட் அவல் தான் எடுக்கிறேன், நீங்கள் வேணும்னா ரெட் அவலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இது ரோஸ்ட் ஆகணும். ரோஸ்ட் ஆனதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுறலாம். இது நல்லா ஆறி வரும்போது இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதை ஒரு கோர்ஸாக நம்ம ரவை கன்சிஸ்டன்சியில் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக பவுடர் மாதிரி ஆக வேண்டாம், கொஞ்சம் கோர்ஸாகவே இருக்கட்டும். இந்த மாதிரி பேனில் நான் லைட்டாக கீ ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நமக்கு பிடிச்ச எந்த நட்ஸ் வேணாலும் நான் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கேஷ்யூ அண்ட் ரீசன்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ கேஷ்யூஸை குட்டி குட்டியாக இந்த மாதிரி நான் உடைச்சி போட்டுட்டு அது கூடயே ரீசன்ஸும் போட்டு நல்லா இதை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆன அப்புறம் இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதையும் ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போது சேம் பேனில் நான் 1/2 கப் ஜாகரி எடுத்துக்கிறேன். அதே கப்பில் 1/2 கப் வாட்டரும் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இது ஸ்லோ ஃப்ளேமில் ஸ்லோவாக இந்த ஜாகரி மெல்ட் ஆனால் போதும். இதை நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அந்த ஜாகரியை நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இதில் ஏதாச்சும் தூசி அழுக்கு இருந்தால் அதெல்லாம் இதில் ஃபில்டர் ஆகிடும். உங்கள்கிட்ட பவுடர் ஜாகரி இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்டர் ஆனதை நான் திரும்ப அதே பேன்லேயே போட்டுக்கிறேன். இது லைட்டாக கொதி வரும்போது நான் 1/2 கப் திருவின தேங்காய் போட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி கொஞ்சமான குவான்டிட்டியில் பண்ணுறதுனால தேங்காவை ராவாகவே போட்டுட்டேன். நீங்கள் ஒரு 2 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னா தேங்காவை மட்டும் கீயில் ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பவுடரை உள்ளே சேர்த்துக்கலாம். இதை சேர்த்த உடனே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை கைவிடாமல் லம்ஸ் இல்லாமல் இதை கலந்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு அது லம்ஸ் இல்லாமல் வரும்போது நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ண நட்ஸையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் ஆஃப் ஏலக்காய் பவுடர் சேர்த்தோன்னா ஸ்மெல் நல்லா இருக்கும். அது கூட ஃப்ளேவருக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் கீ போட்டுக்கிறேன். கீயும் சேர்ந்து நல்லா இந்த அளவுக்கு எல்லாம் சேர்ந்து வரும்போது நம்ம ஸ்டோவை ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது கை பொறுக்கிற சூடு வரும்போது இதை லட்டுவாக உருட்டி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த லட்டுவை நீங்கள் 2 to 3 டேஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். டேஸ்டியான அவல் லட்டு ரெடி.